ஓகே, வெல்கம் டு ஐஎஸ் குல்லா பேங்கிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரீசெண்டாக கால் ஃபார் ஆகக்கூடிய எஸ்பிஐ, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் நேஷ்னலிஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜூனியர் அசோசியேட் அதாவது கிளரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் அசோசியேட் போஸ்ட் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன அப்ளை பண்ணணும், ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா என்னென்ன லேட்டஸ்ட் கால் ஃபர் இருக்கோ அதுவும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், அதோடைய டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது போக டெய்லி ஒன் ஷார்ட்கட்ஸ் மெத்தடில் காலையில் 10 மணிக்கு வந்து யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் வீடியோ வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதையும் ஃபர்தராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது போக டெலகிராம் சேனலும் உங்களுக்கு வந்து தனியாக வச்சுருக்கோம். அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேஷன் ஆகிட்டு இருக்கும். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த கால்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசோசியேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், இது கிளர்க் போஸ்ட் தானே என்ன அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடும். இப்போ கிளரிக்கல் போஸ்ட் பேங்க்கில் வந்து கிளரிக்கல் நேமு அப்படிங்கிறது எடுத்துட்டு அசோசியேட், ஏன்னா அசோசியேஷன் வச்சாதான் உங்களுக்கு வந்து அது மார்க்கெட்டிங்கும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே சேர்த்து வச்சிருக்காங்க. வெறும் பேங்க்குக்குள்ளே மட்டும் கிளரிக்கல் ஜாப் மட்டும் பார்த்தா போதாது. ஸோ பேங்க்குடைய ப்ராடக்டை பப்ளிக்கில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த மார்க்கெட்டிங் ஜாப்பையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த அசோசியேட்டிங் நேம் வந்து கிரியேட் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. இப்போ அதை பார்த்து மற்ற பேங்க்லேயும் ரீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ போன ஐபிபிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஜூனியர் அசோசியேட்டாக அவங்களுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐபிபிஎஸ்லேருந்து லாஸ்ட் மந்த் விட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளரிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா லெவலில் 13,735 வேகன்சி. எவ்வளவு? 13,735 வேகன்சி. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 340 வேகன்சி. பாண்டிச்சேரி தமிழ்நாடு சேர்ந்து 340 வேகன்சி. அதிகமான வேகன்சி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போதுக்குள்ள நம்ம ஸ்டேட்டை தான் கம்மியாக இருக்குது, மற்ற ஸ்டேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, பட் வந்து டிக்ளரேஷன்ல அவங்க கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் அந்த பேங்கோட முழு ரைட்ஸ் வந்து பேங்க்ல தான் இருக்குன்றாங்க. ஸோ சில டைம் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்க்ரீஸ் ஆகணும்னு நம்புவோம். சரி, ரெண்டாவது அதோடைய குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31st December 2024 வந்து எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஏதாவது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அது வந்து உங்களுக்கு வந்து ஈவன் கரஸ்ல முடிச்சிருந்தா கூட உங்களுக்கு அப்ளிகேபிள் தான். சரியா? சிலவங்க வந்து டவுட் கேட்குறாங்க. சில ப்ரைவேட் பேங்க்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஓஸ்லாம் கண்டிப்பாக வந்து கரஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியன் போஸ்டல் பேங்க் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அதில் ரீசெண்டாக வந்து கண்டிப்பாக கரஸ்ல அக்செப்ட் பண்ண மாட்டோம், ரெகுலராக தான் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து கரஸ்ல அக்செப்டபிள் தான். எனி டிகிரி 31st December கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2024 உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி 20 to 28. ஜெனரல் கேட்டகரி வந்து 20 to 28, 20 வந்து கம்ப்ளீட் ஆகணும், 28 கம்ப்ளீட் ஆகக்கூடாது. 20 வந்து கம்ப்ளீட் ஆகணும், 28 வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடாது. அவ்வளோதான். அண்ட் தென் அதர் பேக்கர் கிளாஸ், ஓபிசின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்கர் கிளாஸ் வந்து 31 வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடாது. அண்ட் எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 33 வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடாது. 33 வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடாது. ஓகே, அப்புறம் ஃபிசிக்கலி வித் டிசேபிள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 10 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். 10 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 38 years வந்து எழுதலாம். அண்ட் ஓபிசியாக இருந்தாங்கன்னா அவங்க 41 வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்க 43 வரைக்கும் எழுதலாம். ஃபிசிக்கலி வித் டிசேபிள்டு அவங்களுக்கு வந்து 10 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்துருப்பீங்க, ஆர்மிலாம் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அவங்களும் நம்ம பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு தனியாக கோட்டாஸ் இருக்கு. ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த பேங்க்ல மட்டும்தான் அவங்க எவ்வளோ சர்வீஸ் விட்டு வெளியே வராங்களோ அந்த பேசிக் ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்ல கிளரிக்கல் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்களோட சேலரி வந்து 42 to 43,000 வரைக்கும் இருக்கும். பட் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அப் டு 65 to 70 வரைக்கும் அவங்க வாங்குவாங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் வாங்குவாங்க. அதனால தான் பேங்க் ஜாப்பை கண்டிப்பாக அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேங்க் ஜாப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரி, எக்ஸ் சர்வீஸ்மென்ட் வந்து ரெண்டட் சர்வீஸ் +3 years. அப்போ ரெண்டட் சர்வீஸ்னா என்னன்னா அவங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்களோ
ப்ளஸ் அதோட 3 இயர்ஸ் ரெண்டும் சேர்த்து இருக்கணுங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ். அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் 50 இயர்ஸை கிராஸ் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் 50 இயர்ஸை 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதான் ரெண்டட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 18 வயசு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சிலவங்க 20 வயசு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ் பார்த்தவங்களோ ப்ளஸ் 3 இயர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 50 இயர்ஸை கிராஸ் பண்ணிடக்கூடாது, 50 இயர்ஸை கிராஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தென் விடோ அண்ட் டிவோர்ஸ்ட் உமன் அவங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் போடலாம், அண்ட் ஓபிசியாக இருந்தாங்கன்னா 38 வரைக்கும் போடலாம், அண்ட் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 40 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைப்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி மெயின் அப்படின்னு 2 ஸ்டேஜ் இருக்கும். கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிடையாது, 2 எக்ஸாம் தான், ப்ரிலிமினரி அண்ட் மெயின். ப்ரிலிமினரி வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும், 100க்கு 100 எடுத்தால் கூட நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரிலிமினரி ஜஸ்ட் குவாலிஃபை. ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து மொத்தம் 30 கொஸ்டின் அண்ட் 30 மார்க் அண்ட் 20 மினிட்ஸ். 30 question, 30 marks and 20 minutes. And then second பார்த்தீங்கன்னா numerical ability. Numerical abilityல 35 questions, 35 marks and 20 minutes. ஓகே. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா reasoning ability, 35 questions, 35 marks and 20 minutes. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 questions, 100 marks and 1 hour. சரியா? ஒரு கொஸ்டின் நீங்கள் ரைட்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு, தப்பாக பண்ணீங்கன்னா 0.25 வந்து செப்பரேட் ஆகிடும், 0.25 வந்து செப்பரேட் ஆகும். இப்போ அந்த மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இந்த மெயின் எக்ஸாம் தான் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் ஜாப் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரெண்டும் சேர்த்து மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க் இருக்கும், 35 மினிட்ஸ். ஸோ 35 மினிட்ஸ் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் ரெண்டாவது ஜென்ரல் இங்கிலீஷ், மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 மார்க்ஸ் அண்ட் 35 மினிட்ஸ். அண்டு குவான்டிட்டி ஆப்டிடியூட் மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க் அண்ட் 45 மினிட்ஸ். அண்ட் தென் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஸோ ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 16 மார்க்ஸ் இருக்கிறதுல இதான் கொஞ்சம் அதிகமான மார்க்கு, 16 மார்க்ஸ் அண்ட் 45 மினிட்ஸ். டோட்டலாக 190 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க் அண்ட் 2 hours 40 மினிட்ஸ் வந்து டைம் இருக்குது. 2 hours 40 மினிட்ஸ் வந்து டைம் இருக்குது. ஓகே. இதோடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸ்டார்டிங்கில் ப்ரிலிமினரி தான் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் எக்ஸாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது இனிமேல் தான் சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது இதோடைய பேசிக் பே அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கிளரிக்கலுடைய பேசிக் பே பார்த்தீங்கன்னா 24,050 ரூபா. ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ண டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறதுனால 1350, 1350 2 இன்க்ரிமெண்ட் சேர்த்து உங்களுக்கு 26,730 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 26,730 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இதோட டோட்டலாக உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுனால உங்களுடைய பேசிக் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,730 ரூபா ப்ளஸ் இதோடைய டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் டிராவலிங் அலவன்ஸ், ஸ்பெஷல் பே அலவன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பே அண்ட் ஸ்பெஷல் பே நியூ அலவன்ஸ். இது ஒன்லி ஃபார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பேங்க்லையுமே கிடையாது. ஸ்பெஷல் பே நியூ அலவன்ஸ் ப்ளஸ் நியூஸ் பேப்பர் அலவன்ஸ் அண்ட் பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து சேலரி வந்து மந்த்லி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 43,000 இருக்கும். ஸ்டார்டிங்கில் 43,000 இருக்கும். இதோட ப்ரொஃபஷனரி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் கழிச்சு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பிஎஃப் இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. 6 மந்த் கழிச்சு தான் பிடிப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ இதோடைய ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த ஃபிசிக்கலி வித் டிசேபிள் எக்ஸர்வீஸ் பண்ணி உங்களுக்கு யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. சரியா? எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி வித் டிசேபிள் எக்ஸர்வீஸ் பண்ணி யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஸோ ஜென்ரல் ஓபிசி அதர்ஸ் எல்லாருமே இடபிள்யூஎஸ் இது எல்லாத்துக்குமே 750 ரூபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இது யூபிஐ மூலமாகவே கூகுள் பே அண்ட் ஃபோன்பே மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் https://bank.sba/web/carriers/current opening. ஸோ இந்த சைட்டில் போய் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து இந்த ஸ்டேட் பேங்க் கிளரிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம்.
ப்ளே ஸ்டோரில் போய் ஜஸ்ட்டு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ண அவ்வளோதான். ஸோ இதுக்காக நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஆஃபருக்காண்டி ஒன்லி 300. ஸோ இது வரைக்கும் 700 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நியூ இயர் ஆஃபருக்காண்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதில் 400 ரூபாய் கம்மி பண்ணி 300 ரூபாய்க்கே கொடுக்குறோம். ஸோ 1 இயர் வேலிடிட்டி, இது அப் டு இந்த நியூ இயர் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இது வேணுங்கிறவங்க மறக்காமல் இது அப்ளை பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 7/1/2025. சரியா? நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட்டில் வந்து சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் அப்ளை பண்ணுறது கஷ்டம் வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறத சேஃபாக இருக்கும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.